ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எசன்பர்க். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த டிசைன் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? அந்த டிசைனில் உங்களுக்கு பட்டு பார்டரும் டபுள் கலரில் இருக்கிற மாதிரியான டிசைன். பட் நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு சிங்கிள் கலர் ஃபேப்ரிக் கொடுத்து எனக்கு அதே மாதிரி ஃபிட்டிங்கில் மட்டும் எனக்கு கொடுங்க, பட் டிசைன் வந்து அந்த மாதிரியான டிசைன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் கட் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோவில் அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோ பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அதே டிச்சிங் வீடியோ பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாடலுக்கு வந்து பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. மெஷர் அளந்து எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் டிச்சிங்குள்ளே போயிடலாம். இது ஆம் ரெடி பண்ணுறதுக்கு ஆமுக்குள்ளே பாட்டுறது. லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு கைக்கு இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் கழுத்து போயிடலாம். ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜை அப்படி ஒரு டான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த த்ரெட் வெளியில் வந்துருச்சுன்னா பைப்பிங் திருகல் வரும். இந்த எட்ஜில் இந்த மாதிரி டான் பண்ணிக்கோங்க. அப்படி டான் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கிறப்போ சரி, ஆரம்பிக்கிறப்போ அந்த டான் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. த்ரெட்டு பிதுங்கிட்டே வந்துடும் வெளியில். ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கிராஸில் தான் போட்டிருக்கோம், அதனால் த்ரெட்டு மட்டும் வெளியில் வந்துடும். பார்த்துக்கோங்க. இந்த எட்ஜை மட்டும் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். நீ ஃப்ரண்ட் பேட்ச் ரெடி பண்ண போகிறோம், பாருங்கள். நம்ம ஃப்ரண்ட் தட்டு இப்போ டிச்சிங் பண்ண பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம், பாருங்கள். இந்த கார்னரு ஜக்கா போட்டுக்கோங்க. ஜக்கா போட்டால் தான் இந்த கார்னர் கரெக்டாக திரும்பும். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது முடித்து வர்றப்போ இந்த இடத்த டான் பண்ணிடுங்க. ஏன்னா பைப்பிங் வந்து வெளியில் தள்ளிட்டு வந்துடும். ரெண்டு பக்கம் டான் பண்ணிக்கணும். அப்படி டான் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ண போகிறோம். ரைட் சைடு பண்ணிட்டோம், இப்போ லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம். ரைட்டு லெஃப்ட்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வெளியே மாறாமல் இருக்கும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி செட்டாக ஆரம்பிச்சுக்கோங்க. செட்டாக டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வரும். இல்லைனா ஒன் சைடே அட்டாச் பண்ணி விட்ருவோம். நம்ம அதை பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். இது பேக் தட்டு இந்த மாதிரி ரெட்டை குதிரை மாட்டி டிச் பண்ணிக்கோங்க. இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம் வர்றதை உள்ளே வச்சுக்கணும். இதுவும் வெளிப்பக்கம் வரணும். அப்போ ரெண்டுமே வந்து இன்சைடு, இது அவுட் சைடு. அப்போ வந்து இந்த மாதிரி உள்ளே வர மாதிரி வச்சுன்னா இன்னோட் பண்ணும்போது திரும்பி இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இப்போ பேக் தட்டை வந்து ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கலாம். சென்டரில் இருந்தால் எப்போவுமே ஆரம்பிக்கணும் பேக் தட்டு வந்து இன்னோட் பண்ணுறதுக்கு.
சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி அப்படியே ஒரு கேரிக்கோங்க. அப்படியே ஒரு ஓஸ் டீப்பு. இப்போ மறுபடியும் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது, கரெக்டாக வரும். நம்ம பேக் தைட்டு தான் மெஷரு, ஃப்ரண்டில் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டியிருப்போம். இந்த மாதிரி டம்மியாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக அப்படி நீவி வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கே எவ்வளோ பிசுறு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு போனீங்கன்னா இங்கே அப் அண்ட் டவுன் வந்துடும். அதுக்கு தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. சுற்றி டம்மி தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சு டம்மி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கரெக்டாக எடுத்து வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிசுறில் சைடில் வெட்டிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பேக்கில் வந்து இந்த பேட்ச் ரெடி பண்ணால் அதை உள்ளேருந்து அடித்து பரட்டிக்கோங்க. உள்ளேருந்து அடித்தா தான் வெளியில் அந்த பேட்ச் வரும். நம்ம எல்லோரும் கட்டோருக்கு போடுவாங்க, நம்ம வந்து இன்னவுட் பண்ணிடுறோம். உள்ளே பிசுறே தெரியாது. இந்த மாதிரி தான் அடிக்கணும். பிசு கம்மியாகவே பிடிச்சிக்கோங்க. அலோன்ஸ் 1/4 இன்ச்சு தான் கொடுத்துருப்போம், கம்மியாகவே பிடிச்சிக்கோங்க. சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. அதுக்கு தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வேலையை. அப்படியே கேரி விட்டுக்கலாம். இதில் ஊஸ்டி போட்டுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படியே எடுத்து இன்னொரு தையல் உள்ளே போட்டு விட்டுருங்க. வெளியில் போட்டால் அசிங்கமாக தெரியும்.
பேக்கு கரெக்ட் பண்ணியாச்சு. நீ பைப்பிங் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் கரெக்டாக திருப்பி வச்சுக்கோங்க. கீழே திருகல் வராமல் இப்படி ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டமாக வெட்டிக்கோங்க. பேக் தட்டு இந்த மாதிரி உள்ளேயும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி போட்டோம்னாலும் பேக்கில் ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சுங்களா. இப்படி போடுறப்போ உங்களுக்கு பேக்கில் வந்து பிளாட்டாக உட்காந்துக்கிறோம். உங்களுக்கு டிசைன் வந்துடும். இங்கே டாட்டு இந்த சுருக்கம் ஏன் வருதுன்னு கேட்டால், இங்கே டாட்டு பிடிக்கிறம்போது இந்த சுருக்கமும் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு பேக்கில் பார்க்குறப்போ லுக்காக தெரியும். இந்த மாதிரி உள்பக்கம் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது உள்பக்கம் இப்படியே வச்சு சுற்றிடுங்க, லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ நம்ம இப்படி திருப்புறப்போ வெளியில் வந்துடும். இந்த மாதிரி டம்மி தையல் சுற்றி டம்மி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இப்படியே ஒரு அந்த தையல் மார்க் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டம்மி தையல் போட்டிங்களா, கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டு பிடிச்சிடலாம் அப்படியே. இப்படி தையல் மேலே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஊஸ்டி பிடிச்சிக்கோங்க. இங்கே வர்றப்போ கிராஸாக பிடிச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கட்டு ஷேப் வந்துருச்சுங்களா. இப்போ அடுத்த இன்னொரு சைடு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடையும் சைடில் வர்ற மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். எடை பிடிக்கிறது ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க. 4 இன்ச்சில் 4 இன்ச்சு ஒரே அளவாக பிடிச்சிக்கணும். இந்த கார்னர் கரெக்டாக திருப்பிக்கோங்க.
இதை கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த கார்னருக்கு வந்து ஒரு சின்ன ஜக்கா போட்டுக்கோங்க. அப்போ தான் கார்னர் கரெக்டாக திரும்பும். 2 பக்கம் இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கோங்க. திருப்பிடலாம். இந்த பாயிண்ட்டை லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. இப்படியே ஊஸ்டி பிடிச்சிக்கலாம். ரைட் சைடு அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 2 இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கழுத்து ஷேப்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ பைப்பிங் போயிடலாம். பைப்பிங்கும் வந்து நோட் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த கார்னருக்கு வந்து லைட்டாக அப்படி ஜக்கா போட்டுக்கோங்க. அப்போ தான் கார்னர் திரும்பும். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லூப் ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கொக்கி போடணும், அதுக்காக அந்த லூப் வச்சுருக்கிறேன். இந்த பெல்ட்டுக்கு வந்து 4 சிங்கிள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரிப் கிடைக்கும், கப்பு கிரிப் கிடைக்கும். லெஃப்ட்டு ரைட்டு இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்டில் வர்றதுக்கு இந்த ஜக்கா போட்டுக்கோங்க. அப்போ தான் லெஃப்ட் ரைட்டு தெரியும். அப்படியே ஊஸ்டி போட்டுக்கோங்க. அப்படியே டம்மி தையல் சுற்றி டம்மி தையல் போட்டுருங்க.
பெல்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இந்த பிசுறு வந்து இந்த டாட்டு வந்து பேக்கில் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்த்தட்டை வந்து இப்படி இழுத்தே கொடுங்க, அப்போ தான் சுருக்கம்லாம் வரும். இந்த மாதிரி வரும். குதிரடைனா குதிரடை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிசுரை திருப்பி வர பாருங்க, இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க சைடில். ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மேலே பிசுறு மேலே வர மாதிரி ஒரு ஊஸ்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக பிசுறு எடுத்து வச்சு ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி உள்ளே கை கொடுத்து இந்த பிசுறு ஒரே பக்கம் சைடில் வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா திரும்பிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பட்டி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டி போட்டுக்கலாம். இந்த பிசுறு வந்து இந்த அலௌன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இவ்வளோ தான் பிடிக்கணும். இப்போது நம்ம வந்து இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் இப்படி திருப்புறப்போ நம்ம இதில் தையல் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன் இந்த கிராஸ் மடிச்சுன்னு தெரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி வரணும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி கிராஸ் மடிக்கிறது, இப்படி மடிக்கிறது. நீங்கள் ஐடியா பண்ணி மடிச்சுக்கலாம். இப்போ அடிப்பட்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து இப்படியே நோட் பண்ணிக்கலாம். துணி எப்படி வெட்டி இப்படி மடித்து விட்டு தான் வெட்டணும். ஆப்போசிட்டில் வெட்டிடக்கூடாது, வேஸ்ட்டாக போயிடும் ஜாக்கெட்டு. இவ்வளோ வேலை பார்த்து பிரயோஜனம்லாம் போயிடும். கவனமாக செய்யணும். மூணு கொக்கி வர மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி 3 ஐ கட்டிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பேக்கு அட்டம் அடிச்சுக்கோங்க. டபுள் தையல் போட்டுருங்க.
அப்படியே ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ ஆம் பகுதி தைக்க போகிறோம். இந்த பேட்சை ஆம் பேட்ச் வைக்க போகிறோம். சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டு ஆப்போசிட் சைடு உங்களுக்கு சென்ட்ரலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அக்யூரேட்டாக வரும். ஒரு சைடு ஓரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும், ஷேப் அவுட் ஆகிடும். அதனால் சென்ட்ரலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக பிசிறு எடுத்து வச்சு ஊசி போட்டுக்கோங்க. கவர் பண்ணது கைக்கு இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்டில் எப்படி அதை பைப்பிங்கை வந்து இன்வெர்ட் பண்ணுமோ அதே மாதிரி இதே அடிச்சுக்கோங்க. இப்போ கை கவர் ஆகிறதுக்காக இந்த பேட்ச் ஒன்று கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கைக்கு பதிலாக இந்த பேட்ச் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கவர் ஆகும், ஆம் கவர் ஆகும், அதுக்காக கேட்டிருக்காங்க. இதுவும் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். அடிச்சுக்கலாம். ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுக்குங்க. பிசரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க, வெளியில் தெரியாமல் இருக்குது. இந்த எட்டை மட்டும் இப்படி மடித்தா போதும். 3 தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் இடுப்பு அளவு பார்த்து டாட்டு பிடிச்சிக்கலாம் பேக்கில்.
கரெக்டாக வருதுங்களா? ஃபினிஷிங் ஓவர். ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரியான டிசைன்ஸ் பண்ணணுமா? நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து டிசைனர் ப்ளவுஸு, டிசைனர்ஸ் சல்வாஸு, இப்போ லாங் டாப், இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன் வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாலலையும் பார்க்குறோம். பட் அதே மாதிரி நமக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? வெசன்பர்க் வாங்க. நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் அதே டிசைனை அது நம்மளுடைய ஃபிட்டிங் குவாலிட்டியில் பக்காவாக நீங்கள் கேட்க மாதிரி டிசைன்லேயே நம்மளால் பண்ண முடியும். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கான்செப்ட் எடுத்துகிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.